ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் அதை சொல்கிறதுக்காக தான் இந்த அறிமுகம். அவங்கள எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கடந்த 3 வருஷமாக சொல்லொலி அப்படிங்கிற சேனலில் தொடங்கி பல விஷயங்களை விவாதிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1100 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தாங்க. நிறைய உரையாடல்கள், விவாதங்கள், நிறைய அருமையான கருத்துக்கள் இதெல்லாம் அந்த சேனலில் இருந்தது. ஆனால் வழக்கம் போல் ஒரு நாள் நான் சிஸ்டத்தை ஆன் பண்ணும்போது அது தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கவே இல்லை. அது என்ன காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட புரியாத ஒரு புதிரான மரணம் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்தது. பின்ன அதுக்கான ஆட்கள்கிட்ட போய் கேட்கும்போது தான் அவங்க எஸ்எஸ்டி முழுமையாக செயலிழந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை மீண்டும் தொடங்க வைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கும், அல்லது அதில் இருக்கிற தகவல்கள் அதை திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கும் பலமாக முயற்சி பண்ணோம். எந்த முயற்சியுமே கைகூடாமல் அந்த சேனலை மீண்டும் கொண்டு வர முடியாமலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட அது எப்படி இருந்தது அப்படின்னா, மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு செய்கிற முதலுதவி மாதிரி தான் அது எனக்கு தெரிஞ்சது. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, சற்றேறக்குறைய 3 வருஷ உழைப்பு அது தொடர முடியாமல் போனதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்னுடைய கணினியை நான் மீண்டும் புதிய பாகங்கள்லாம் வாங்கி போட்டு அதை சரி பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஆனால் அந்த சேனல் அது போனது தான், மீட்டெடுக்க முடியலை. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஃபோன் நம்பர் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்கும், அதெல்லாம் ரொம்ப சுலபமாக மீட்டெடுத்துடலாமே, ஏன் முடியலை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, நான் அதில் ஏற்கனவே ஒரு குழப்பம் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒன்று. அடுத்து போதிய கவனம் இல்லாமல் இருந்தது. குழப்பம் என்ன அப்படின்னா, தொடக்கத்தில் நான் ஒரு 4-5 சேனலில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்தோடு இருந்தேன். அதுக்காக தனித்தனி இமெயில் ஐடி, தனி ஃபோன் நம்பர் இதையெல்லாம் வச்சு இணைச்சி தான் அந்த தனி சேனலில் தொடங்கியிருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த மாதிரியான முயற்சி வேண்டாம், நீங்கள் ஒரே சேனலில் நடத்துங்க, அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோழர்கள்லாம் சொன்னதுனால மற்றதெல்லாம் கைவிட்டுட்டு அந்த சொல்லொலிங்கிற சேனலை மட்டும்தான் நடத்திட்டு இருந்தேன். இதில் என்ன குழப்பம்னா, ஒவ்வொரு இமெயில் ஐடிக்கும் ஒவ்வொரு ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு சேனல்லையும் அந்த ஃபோன் நம்பரையும் இமெயில் ஐடியையும் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தேன். இது நான் செய்த குழப்பம். கவனக்குறைவு அப்படின்னா என்னன்னா, இது எல்லாத்தையுமே முறையாக நான் பேக்கப் எடுத்து வச்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் எந்த இமெயில் ஐடியில் எந்த ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தகுந்த முன்னேற்பாடோட வேறு இடத்துல நான் சேமித்து வச்சுருந்தேன் அப்படின்னா இதை நான் மீட்டெடுத்துருக்க முடியும். அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கவனக்குறைவு. நீங்கள் ஒரு சேனல் வச்சு நடத்துறீங்கன்னா இந்த அளவு குழப்பங்களும் இந்த அளவு கவனக்குறைவாகவும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படின்னாலுமே கூட ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இதன் மூலம் அதை மாற்றிக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். ஆனால் கடந்த 3 வருஷமாக நான் செய்த அந்த உழைப்பு அது முடங்கி போயிருக்கலாம். ஆனால் நான் ஏன் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கான நோக்கமும் அந்த முயற்சியும் அது என்றைக்குமே முடங்கி போகாது, அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த சொல்லொலி 2 அப்படிங்கிற சேனல் வருது. உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு வகுப்பறை மாதிரி இதை கொண்டு போகிறது இல்லை. நீங்களும் நானும் உட்காந்து சாதாரணமாக இந்த நிகழ்வுகளை பற்றி பேசுகிறது மாதிரி தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அன்னைக்கும் சரி, இன்றைக்கும் அதை அப்படி தான் விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த சேனலும் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. எந்த ஒரு முயற்சியும் ஒரு இடத்துல முடிஞ்சு போச்சுன்னா, முடிஞ்சு போன அந்த இடத்துல அடுத்த முயற்சி தொடங்குறது தானே சரியாக இருக்கும். அதனால தான் சொல்லொலி 2 வருது. அப்போ அதை தொடர்ந்து நடத்துறதுக்கும் பல கருத்துக்களை பேசுகிறதுக்கும் எனக்கான உற்சாகத்தை உங்களுடைய ஆதரவு தான் தரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் பழைய சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் மீண்டும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இதில் பேசப்பட போகிற கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல எதை பற்றிய கேள்வி எழுந்தாலும் தயங்காமல் மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நம்ம உரையாடும் அங்கே தொடரும். இதில் பேசப்பட்ட தலைப்புகள், பேசப்பட்ட கருத்துகள் அப்படின்னு சொல்லி இல்லை, நீங்கள் எதை பற்றி வேணாலும் பேசலாம், விவாதிக்கலாம், கருத்துக்களை பரிமாறிக்கலாம். அதில் என்னுடைய பங்களிப்பும் என்னுடைய கருத்தும் கண்டிப்பாக அதில்
இருக்கும். நான் எனக்கான முயற்சி எடுக்கிறேன், நீங்கள் உங்களுக்கான முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த சேனலை பலருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், அப்படி சேர்ப்பீங்க அப்படிங்கிறதும் என்னுடைய எதிர்பார்ப்பு தான். ஸோ வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் மீண்டும் தொடங்கலாம். நன்றி.